முடி நல்லா வளர்றதுக்கு டெய்லி இந்த பயோட்டின் லட்டு வந்து சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். முந்திரி பாதாம்லாம் எதுவும் சேர்க்கல. ஈஸியாக எல்லாரும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பாசிப்பயிறு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே பேனில் 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பயிறு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை சேர்த்துட்டு பவுடர் பண்ணி அந்த பவுலுக்கு மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த ராகி மாவு சேர்த்துட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு மண்டை வெல்லம், 1/2 கப் தண்ணி, வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரெடி பண்ண மாவு கூட பொடியாக கட் பண்ண ஒரு 15 பேரிச்சம்பழம், நம்ம ரெடி பண்ண வெள்ளைப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாறணுன்னே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உருண்டை பிடிச்சிட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது பிரெக்னன்சி விமன் கூட தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.